எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. சுமேந்திர ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் பார்க்கும் பொழுது நாம பொதுவாக இந்த பிப்ரவரி மாதம் பின்ன சொல்லக்கூடிய பலன்கள் எப்படியாக இருந்தாலும் ஒரு விஷயத்த முதல்ல கவனமா மனசுல வச்சுக்கங்க. இருக்கக்கூடிய முயற்சிகள் நாம ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு நடக்க அப்படிங்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அதனால நீங்க ஏதோ ஒரு முயற்சி இருக்கிறதுனாலுமே அதற்கு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் நல்ல அந்த அனுபவப்பட்ட ஒரு முதிர்ந்த ஒருத்தர்கிட்ட 1-2 தடவை இங்கே ஆலோசனை கேட்டுட்டு பின் ஒரு காரியத்தை செய்வது அப்படிங்கிறது நல்லது. இந்த பிப்ரவரி முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால நாம் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்குன்னு மாறி போயிடும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு சால சிறந்தது. அது இந்த மாதிரி தேவையற்ற ஒரு பிரச்சனைக்குள்ள நம்மளை கொண்டு போய் சிக்கூடாம நம்ம நல்லபடியா பார்த்துக்கும். ஸோ அதில் மட்டும் கவனம் அப்படிங்கிறது தேவை. நம்மளுடைய தொழில் வருமானம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. வருமானம் மட்டும் அல்ல, தொழில நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கு. நீங்க கிடைச்ச ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் ஒரு ஒரு பதவி உயர்வு எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வேணுங்கக்கூடிய அந்த நிம்மதி அது எல்லாமே இருக்கு. இதனால எனக்கு அந்த வருமானம் மேலிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கிடைக்காதுன்னு சொல்ல வரல. நீங்க இப்போ வந்துடும் நினைச்சீங்கன்னா அது 2 நாள் கழிச்சு வரலாம், இல்ல 2 நாள் முன்னாடியே கூட வந்துடலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனா நீங்க நினைச்சது மட்டும் கண்டிப்பா நடக்காது, அதுக்கு மாறா நடக்கும். அப்ப இது என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டா முருகர் வழிபாடு. சரிங்களா? முருகரை கெட்டி இறுக்கி பிடிச்சிக்கங்க. இது போல மாறுபாடான தன்மைகள் அப்படிங்கிறது நடக்காது. தினமும் முருகா முருகா முருகன்ட்டே இருங்க, தவறு கிடையாது. செவ்வாய்க்கிழமைகள்ல கண்டிப்பா முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வழி பாருங்க. வீட்டு பக்கத்துல தான் முருகர் கோயில் இருக்குதுன்னா தினசரி போகும்போது ஒரு வணக்கத்தையாவது வச்சுட்டு போயிருங்க, உலகம் காப்பாற்று. சரிங்களா? ஸோ அதில் மட்டும் கவனம் அப்படிங்கிறது தேவை. சரி, விரயங்கள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் விரயங்கள் சுப விரயங்களாகவே இருக்கும். கையிலிருந்து காசு போகுதே அப்படின்னு சொல்லி மனசு இது பண்ணிக்க வேண்டாம். ஆனால் போனதுக்கு ரெட்டிப்பு மடங்கா நம்ம கையில் காசு சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான இல்லை. கொஞ்சம் என்ன அலைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சலுமே பார்க்கும்பொழுது நம்மை முன்னிறுத்தி இவர் இருந்தால் தாயே அந்த காரியம் நடக்கும் அது போல இருக்கக்கூடிய மாதிரி நம்மளை முன்னிறுத்தி தான் நம்மளை அலைய விடுவாங்க. ஸோ அலையிறேன் அப்படின்னு சொல்லி சங்கரப்பட்டாலுமே அடடா இப்படி பண்ணி நம்ம நல்லா பண்ணி கொடுத்துட்டா போற அப்படிங்கிற ஒரு நல்ல பேச்சு அப்படிங்கிறது நம்ம கிட்ட சேர்ந்துடும். ஸோ ஒன்று கஷ்டமா இருந்தாலும் ஒன்று நல்லா இருக்கேன்னு மனசு தேர்த்திக்க வேண்டியதுதான். அந்த மதிப்பு மரியாதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில நம்மளை வச்சுட்டு இருப்பாங்க, அதை காப்பாத்திங்க. சரிங்களா? ஸோ விரயங்களும் ஏதாவது தங்கம் வாங்கி சேர்த்துவது அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க. நகையாவோ இல்லை காயின்ஸாவோ அது போல தங்கத்தை காசு செலவாயிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொன்னா தங்கம் வாங்கிறீங்க. இப்போ அது பெட்டரான ஒரு டைம். ஸோ மிதன ராசிக்காரர்களுக்கு அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். குடும்பத்திற்கு தேவையான ஒரு வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. அதுல எந்த விதமான ஒரு குறைகளும் கிடையாது. சந்திராஷ்டம நாள் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. இருக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறதுல தடை தாமதங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கோம். பிப்ரவரி 12க்கு அப்புறம் அது நல்லபடியான ஒரு மாறுதலான ஒரு காலமாக மாறும். இருக்கக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாக பலிக்கும். அதற்கு முன்னாடி பிப்ரவரி 12 வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பிப்ரவரி 11 வரைக்குமே பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா அனாமத்து சொத்து அப்படிங்கிற நம்மகிட்ட சேரும். நமக்கிட்ட சேரக்கூடிய அந்த காசு பணத்துக்கோ ஒரு சொத்துக்கோ எதற்குமே சம்பந்தமே இருக்காது. யாரோ ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. இந்த ஜனவரி 24 பிப்ரவரி 11 வரைக்கும் அதற்கு உண்டான டைம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஸோ கவனமாக இருந்து வரக்கூடியதை வேண்டான்னு சொல்லாம தாராளமா சந்தோஷமா ஏத்துக்க. சரிங்களா? இதுல என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வர்றத அனாவசியம் பண்ணாம ஒரு பத்திரங்கள் வருது ஏதாவது வருது அப்படின்னு சொன்னா அந்த பத்திரத்தை கொண்டு போய் அறை வைக்கிறதோ இல்லை அந்த பத்திரம் என்ன ஏதுன்னு தெரியாம அதை அனாவசியமா தூக்கி போறதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்படி ஒரு முன்னாடி ஒரு தடவை சொல்லும் பொழுது அப்படி எல்லாம் எதுவுமே எனக்கு வரலீங்களே அப்படின்ட்டாரு. அப்புறம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எல்ஐசியில் அவங்க சொந்தக்காரங்க எல்ஐசி போட்டிருந்தா அவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த எல்ஐசி பணம் இவங்களுக்கு வர மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மாதிரி சின்ன அமௌண்ட் தான், ஒரு 20,000 25,000. பட் பரவாயில்ல, இவருக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க இவங்க குழந்தை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது போல அனாமத்து சொத்து அப்படிங்கிறது வரதுக்கு உண்டான இருக்கு. ரொம்ப மாரஸ்டா இருந்துட்டு வேண்டாம்லன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சந்தோஷமா வாங்கிட்டு நிம்மதியாகிருங்க. இருக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி அப்படிங்கிறது இந்த ஒரு பிப்ரவரி 12க்கு பிறகு நமக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. வாழ்க்கையில நல்ல நிம்மதி சுகம் அப்படிங்கிறது கொஞ்சம் அறிவுட்டுக்கிட்டே இருக்கு. இந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நம்ம சாமுண்டீஸ்வரம்மன் கோயிலுக்கோ இல்லை வீரபத்ரசாமி கோயிலுக்கோ போயிட்டு வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். ஸோ வீட்டில் நிம்மதி, நமக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம். பிள்ளைகளை நினைத்து வருத்தமாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிள்ளைகள் நினைச்சு நமக்கு நல்லபடியான ஒரு மன நிம்மதி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு வச்சிருக்காங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட், குழந்தைகள் நல்லபடியாவே இருக்காங்க. அண்ட் உடல் உபாதை அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் இந்த ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை, தேவையில்லாத டென்ஷன், தலைவலி,
பிளட் ரிலேட்டட் அந்த பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த அனாவசியமான டென்ஷன் தான் நம்மளை அப்படி முன்னமே சொன்னேன், நம்மளை அலைய விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஓவரா ஹைப் ஆயிக்காதீங்க. ஏன்னா நம்ம அலைய விடுறாங்க அப்புறம் பின்ன நம்ம பாராட்டுறாங்கனாலுமே உடம்பு நம்மளோட தான் கேட்டு போயிடும் இல்லையா. அவங்க பாராட்டதை வச்சு உடம்பு சரியாயிட போகுதா? ஸோ அது இல்லை. ஸோ அதனால அந்த ஓவர் ஹைப் அது வந்து தேவையில்லை. கொஞ்சம் கவனமாக உடல் நலம் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. வாழ்க்கை துணை கூட சிறு சிறு மனக்கசப்பு அப்படிங்கிறது ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறு உண்டு. நீங்கள் நல்லா தான் சொல்லுவீங்களா இருக்கும், அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு நம்ம வந்து நேருவாங்க. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ அப்படி ஒரு சூழலில் தான் இருக்குது. சரி, நீங்கள் எச்சா முண்டிட்டு நிற்க வேணா கொஞ்சம் கவனமாக இருந்து அதை நடந்துக்கங்க. முன் சொன்ன மாதிரி மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது உண்டு. நமக்கு வந்து உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், இல்லை அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த வங்கி பணப்புழக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஸோ அவர்கள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் என்ன பேசுறீங்க, பிடிக்கிறீங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ராப்பர் ரெக்கார்டை வாங்கிக்கங்க. எதாக இருந்தாலும் மெயில் கம்யூனிகேஷனில் வச்சு ரெக்கார்டை வச்சுக்கங்க. ஸோ இதிலெல்லாம் வந்து கவனமாக இருங்க. உங்ககிட்ட யாருக்காவது கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் நீங்கள் கவனமாக பத்திரமா வச்சுக்கங்க. ஸோ எங்காவது கையெழுத்து போடுறீங்களெல்லாம் பார்த்து அந்த ஒரு டென்ஷனில் டப்பான்னு போட்டுறதீங்க, நம்ம தான் போய் நிற்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. ஆனால் கிடைக்கக்கூடிய பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் எந்த விதமான குறையும் கிடையாது. என்னையா கவனமாக பார்த்துக்க வேண்டாமா, அந்த பேச்சு சொன்னாலுமே பரவாயில்ல சரி போ அப்படின்ட்டுருவாங்க. அது இன்னைக்கு நல்லா இருக்கும். ஆனால் என்னையா அன்னைக்கு இதே பண்ணு இன்னைக்கு பண்ணேன்னு பின்ன ஒரு தடவை பேச்சு வந்துடக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கேன். பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கௌரவத்தில் எல்லாம் எந்த விதமான குறைகளும் இல்லை. இந்த டென்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் வந்து கொஞ்சம் ஊக்கத்தோடு இருக்கணும். தேய்பிரை அஷ்டம் இன்னைக்கு சாம்பீஸ்வரம் கோயிலுக்கோ இல்லை வீரபத்திர சாமி கோயிலுக்கோ வழிபாட்டு கூப்பிட்டு போகிறது சிறப்பு. அதே போல் முருகர் வழிபாடுங்கிறது சால சிறந்தது. அது நல்லது ஒரு பலன்கள் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 10th 11th 12th எல்லாம் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. அதே போல் யூஜி பிஜி அப்படின்னு பார்க்கும்பொழுது யூஜிக்கார கொஞ்சம் மெனக்கிட்டு படிக்கணும். அனாவசியமாக யாரு கூடயே இந்த பிரச்சனைகளும் போய்க்க வேண்டாம். வண்டி வாகனங்களில் செல்வது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஒவ்வொன்றும் அப்படியே உப்பு அடிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது வேண்டாம்.